3rd April. இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றது என்னன்னா மதுரமாகும். கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்றுன்னு யாத்ராகமம் 15:25 சொல்லப்பட்டிருக்கு. மாராவின் தண்ணீர் மதுரமா மாறும். மாறா அப்படின்னா கசப்பு அப்படின்னு அர்த்தம். கசப்பான தண்ணியை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் மாறா அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு 3 நாளா தண்ணி கிடைக்காத சூழ்நிலையில ஒரு இடத்துல தண்ணி கிடைக்குது. அந்த தண்ணியும் கசப்பா இருந்துச்சு. மோசே கர்த்தர் நோக்கி கூப்பிடுவாரு. அப்போ கர்த்தர் ஒரு மரத்தை காமிப்பாரு. மோசே அதோட கிளைய உடைச்சு அதுல போட்ட உடனே தண்ணீர் மதுரமா மாறிடும். ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட சில கசப்புகள் இருக்கலாம். அதை தேவன் மதுரமா மாத்த வல்லமை உள்ளவரா இருக்காரு. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது அவரை நோக்கி கூப்பிடணும். இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறதுல ஒரு பயனுமே இல்லை. சோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லா கசப்புகளையும் கர்த்தரோட கருத்துல ஒப்பு கொடுத்துடுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை மலரும், மதுரமா மாறும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பை தாட்ஸ் ஆஃப் ஷேரன். ஹேவ் அ பெஸ்ட் டே.